ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ஏஞ்சலின். ஸ்கூல் காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்க, வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க, வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்க, பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், பிஸ்னஸ் பீப்புள், இப்படி எல்லாருக்கும் நம்ம மோட்டிவேஷனல் சேனல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஒரு வாலிப பையனுக்கு அடிக்கடி கோவம் வந்துக்கிட்டே இருந்ததாம். அவங்க அப்பா அவங்ககிட்ட போயிட்டு ஒரு சுத்தியலும் நிறைய ஆணிகளும் கொடுத்து, உனக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ அப்பெல்லாம் வீட்டு பின்னால் இருக்க செவுத்துல ஒவ்வொரு ஆணியாக அடிச்சுட்டே இருன்னு சொன்னாராம். அவனும் கோவம் வரும்போதெல்லாம் ஆணியை கொண்டு போய் அடிச்சுக்கிட்டே இருந்தானாம். ஒரு நாள் 10 ஆணிகள் அடித்தானாம். மறுநாள் 7 ஆணிகள் அடித்தானாம். அதுக்கப்புறம் 5, 2, 1ன்னு சொல்லி படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சான். ஒரு நாள் ஒரு ஆணி கூட அவன் அடிக்கல. அவன் அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா நான் இப்போ எந்த ஆணியும் அடிக்கல, எனக்கு கோவமே வரலன்னு சொன்னானான். உடனே அவங்க அப்பா சொன்னாராம், ரொம்ப சந்தோஷம்ப்பா, இப்போ உனக்கு எப்பெல்லாம் கோவம் வரலையோ அப்பெல்லாம் நீ அடித்த ஆணிலேருந்து ஒவ்வொன்றா பிடுங்கிருன்னு சொன்னானான். இவனும் போயிட்டு அவன் அடித்த ஆணிலேருந்து ஒவ்வொன்றா பிடுங்க தொடங்கினானான். அப்படி 45 நாளுக்குள்ள அவன் எல்லா ஆணியும் பிடுங்கிட்டான். உடனே ரொம்ப சந்தோஷமாக அவங்க அப்பாட்ட போயிட்டு, அப்பா நான் இப்போ எல்லா ஆணியும் பிடுங்கிட்டேன், எனக்கு கோவமே வரலன்னு பெருமையாக சொன்னானான். அதுக்கு அவங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? ஓகேப்பா, இப்போ நீ எல்லா ஆணியும் பிடுங்கிட்ட, இப்போ அந்த செவுத்துல இருக்க ஓட்டையெல்லாம் நீ என்ன பண்ண போறேன்னு கேட்டாராம். அதுக்கு அவங்கிட்ட எந்த பதிலுமே கிடையாது. அதுக்கு தான் அவங்க அப்பா சொன்னாராம், உன் கோவம் எத்தனை பேர்த்த காயப்படுத்தியிருக்கோம், அதுக்கெல்லாம் நீ இப்போ என்ன பண்ண போறேன்னு கேட்டாராம். அதுக்கு அவன் தலை குனிஞ்சு நின்னான். அது போல தாங்க, நம்ம கோவமும் எத்தனையோ பேர்த்த காயப்படுத்தி கொண்டே இருக்கு. ஸோ இனிமேல் எப்பெல்லாம் நமக்கு கோவம் வருதோ அப்பெல்லாம் ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் பொறுமையாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரியாக்ட் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் எல்லோரோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் நட்போடும் அன்போடும் பழக ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ.